சரி, குட் மார்னிங். ஸோ நம்ம இன்றைக்கான கிளாஸ் என்ன செஷன் பார்க்க போகிறோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ டோக்கன்ஸ் இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டோக்கன்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்கும். இப்போ நம்ம சொல்ல போனோம்னா சியில் ஆரம்பித்தோம் அப்படின்னா சிலேருந்து C++ அண்ட் தென் ஜாவா, C# சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லேயுமே கவர் ஆகக்கூடிய டாபிக் வந்து டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி டோக்கன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு ஒரு ப்ரோக்ராம் நான் வந்து டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான எசென்ஷியல்ஸ் ஓகேவா, அது எல்லாமே டோக்கன்ஸில் இருக்குது. இப்போ நம்ம பொதுவாக சொன்னோன்னா ஒரு லாஜிக் கொடுக்குறோன்னு வச்சுங்களேன். எக்ஸாம்பிள் சொல்லும் போது இந்த லாஜிக் எடுத்துக்கலாம், பேசிக் லாஜிக் இது. இப்போ இந்த லாஜிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த லாஜிக்கில் வரக்கூடிய வேரியபிள்ஸ்லாம் என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் வாட் ஆர் த ஆப்ரேட்டர்ஸ் இன் திஸ் லாஜிக், ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரி வேல்யூஸ் கொடுக்க போகிறோம், ஓகேவா, இதெல்லாமே நமக்கு சொல்கிறது என்னது அப்படின்னா டோக்கன்ஸ்னு சொல்ல போகிறோம். ஓகேவா. அப்போ டோக்கன்ஸ்க்கான டெஃபினேஷன் என்னவா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அண்ட் இண்டிவிஜுவல் எலமெண்ட் ஆஃப் எ ப்ரோக்ராம்னு சொல்லலாம். எலமெண்ட் ஆஃப் எ ப்ரோக்ராம், தட் இஸ் டோக்கன்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா. அப்போ ஒரு ப்ரோக்ராமில் வரக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலமெண்ட்டுமே என்னது டோக்கன்ஸ்னு சொல்ல போகிறோம். இதில் மொத்தம் நம்ம என்னவா பிரிக்கலாம் அப்படின்னா, மொத்தம் ஒரு 5 பார்ட்ஸாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து வேரியபிள்ஸ் ஆர் ஐடென்டிஃபையர்ஸ். வேரியபிள்ஸ் ஆர் ஐடென்டிஃபையர்ஸ் இது ஃபஸ்ட்டு பிரிக்கலாம். செகண்ட் வந்து கீவேர்ட்ஸ் இது. தேர்டு வந்து கான்ஸ்டன்ஸ். ஃபோர்த் வந்து ஆப்ரேட்டர்ஸ். அண்ட் தென் லாஸ்ட் வந்து நம்ம சொல்கிறது செப்பரேட்டர்ஸ். மொத்தம் இது 5ஆக பிரிக்கலாம். என்னென்ன, ஃபஸ்ட்டு ஒன் வேரியபிள்ஸ், அடுத்தது வந்து பார்த்தோன்னா கீவேர்ட்ஸு, தேர்டு கான்ஸ்டன்ஸு, ஃபோர்த் ஆப்ரேட்டர்ஸ், அந்த லாஸ்ட் ஒன்று செப்பரேட்டர்ஸ். மொத்தம் 5ஆக பிரிக்க போகிறோம். இந்த 5 பார்ட்ஸாக பிரிக்க போகிறோம். இந்த 5 பார்ட்ஸு நம்ம வந்து கோத்ரூ பண்ணுறதா என்னது அப்படின்னா டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ அந்த 5ல் ஃபஸ்ட்டு நம்ம வேரியபிள்ஸ் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி வி டிஸ்கஸ்டு. இப்போ வேரியபிள்னால் என்ன, அந்த வேரியபிள்னால் எப்படி கம்ப்ரைஸ் ஆகி வரும், அதுக்கப்புறம் அதுக்கான ரூல்ஸ் என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குன்றத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா. அப்போ இன்னும் ஜஸ்ட் ஒரு கோத்ரூ ஒன்று பண்ணிடுறேன். ஒரு வேரியபிள் அப்படின்றது என்ன சொல்லுவோம் இந்த இடத்துல, நத்திங் பட் அன் அல்ஃபபெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. ஒரு அல்ஃபபெட் தான் என்னது அப்படின்னா ஒரு வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த வேரியபிள் ஸ்டார்ட் ஆகிறது எப்படி ஸ்டார்ட் ஆகணும்னா அல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகணுன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரைட். அதே போல் அந்த வேரியபிள்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னா நம்பர்ஸில் ஆரம்பிக்கக்கூடாது. ஓகேவா. வேரியபிள்ஸ் வந்து நம்பரில் ஆரம்பிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதே போல் வேரியபிள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா டு ஸ்டோர் த வேல்யூ, அதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்ன்றது தெரியும் இல்லையா. அதுக்கப்புறம் வேரியபிளை வந்து வேறு எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வேரியபிளோட நேம் வந்து அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணுறது, அதுமாதிரி அண்டர்ஸ்கோரில் முடிக்கிறது, இன்பிட்வீனில் நம்ம கொண்டு வர்றது, அப்படி எல்லாமே நம்ம சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ அண்டர்ஸ்கோர் ஏ இப்படி தரலாம். அப்போ ஒரு வேரியபிள் ஸ்டார்ட் வித் அண்டர்ஸ்கோர் இப்படி கொண்டு வரலாம். அதே போல் ஏ அண்டர்ஸ்கோர், அப்போ இது ஒரு டிஃப்ரெண்ட் வேரியபிள். அதுக்கப்புறம் ஏ அண்டர்ஸ்கோர் பி, அப்போ இது ஒரு டிஃப்ரெண்ட் வேரியபிள். அப்போ இது மாதிரிலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வேரியபிள்ஸை வந்து ட்ரீட் பண்ணலாம், கொண்டு வரலான்றத சொல்கிறோம். அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா கமாஸ் அப்படின்றது கண்டிப்பாக கொடுப்போம். ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ நம்ம பிட்வீனில் பார்த்தோன்னா கமாஸ் அப்படின்றத நம்ம செப்பரேஷனுக்காக கொடுப்போம் அப்படின்றது சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லும்போது இப்போ நான் IP1, IP2, IP3 இப்படி கொடுத்தேன் அப்படின்னா இட் இஸ் நாட் ஏ வேலிட் டிக்ளரேஷன். இது வந்து வேலிட் டிக்ளரேஷன் கிடையாது. அப்போ எப்படி கொடுத்தா வேலிட் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா இந்த பாருங்கள், IP1, IP2 இப்படி கொடுத்தா தான் என்னது அப்படின்னா இட் இஸ் வேலிட் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணும்போது அப்போ கமாஸ்ன்றது முக்கியமான பார்ட் இந்த இடத்துல மீன் பண்ணுறது. ஓகேவா. அதுக்கப்புறம்
என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா முன்னாடி சொன்னது மாரி தான். இப்போ IP1 ஸ்பேஸ் IP2 நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடிய ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸ் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வி கால்டு ஒயிட் ஸ்பேஸ் ஆர் blank ஸ்பேஸ்னு சொல்லுவோம். அப்போ இந்த எந்த லாங்குவேஜுமே சரி இந்த ஒயிட் ஸ்பேஸையோ இல்லை நம்மளுக்கு வந்து blank ஸ்பேஸையோ அலோவ் பண்ணாது. திட் இஸ் எ காமன் ஒன். அப்போ எல்லா லாங்குவேஜ்லையுமே வரக்கூடிய காமன் ஒரு ரூல்ஸில் இந்த ரூல்ஸ் அப்படின்றது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அப்போ வேரியபிள் டிக்ளரேஷனில் பார்த்தோன்னா அந்த ஒயிட் ஸ்பேஸ் அலோவ் பண்ணாது ஆர் blank ஸ்பேஸ் அலோவ் பண்ணான்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தோன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறது செமிகோலன் சொல்கிறோம் பார்த்தீங்களா. செமிகோலன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஜாவாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷனில் செமிகோலன் அப்படின்றது லாஸ்ட்டாக வந்துடணும். ஓகேவா? அது நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ரன் டைம் வேல்யூஸை கெட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்போ முடிக்கவே என்ன பண்ணுவோம்னா டெர்மினேஷனுக்காக செமிகோலன்ற ஒரு செப்பரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். புரியுதா? அப்போ டிக்ளரேஷன் பண்ணும்போதும் சரி என்ன பண்ணுவோம், நம்ம இந்த இடத்துல லாஸ்ட்டாக கொண்டு வரது செமிகோலன்றதை கொண்டு வந்துடுவோம் அப்படின்றத சொல்ல போகிறோம். அப்போ என்ன சொல்கிறோம், அட் த எண்ட் ஆஃப் த வேரியபிள் டிக்ளரேஷன் ஆர் எ ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் பி எண்ட் வித் செமிகோலன் அப்படின்ற ரூலை வந்து நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணுன்றதை ஞாபகம் வச்சுக்க போகிறோம். இதெல்லாம் சம் ஆஃப் த வேரியபிள் ரூல்ஸு சொல்கிறது. அப்போ வேரியபிள்னா என்ன, அப்போ வேரியபிள் எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம், டு ஸ்டோர் த வேல்யூ, அதுக்கப்புறம் என்ன ரூல்ஸ்லாம் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி பார்த்துருப்போம் அதை. ஓகே, இப்போ அடுத்த சாப்டருக்கு வரும், என்னென்னா கீவேர்ட்ஸ். இப்போ கீவேர்ட்ஸ் ஜாவாவில் வந்து கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா மோர் தென் 40 கீவேர்ட்ஸ் மேலே இருக்குது நம்மளுக்கு ஜாவாவில். அப்போ நம்மளுக்கு இங்கே சொல்லும் போது என்னென்ன கீவேர்ட்ஸ் தான் சொல்லலாம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட், பைட்டு, அதுக்கப்புறம் அசர்ட்னு ஒரு கீவேர்டு ஒன்று இருக்குது, அசர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அசர்ட், பைட்டு, அப்புறம் பிரேக், கேர், கேஸ், கண்டினியூ, டூ, டிஃபால்ட்டு, டபுள், எனுமிரேட்டர், எனும், அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஸ்ன்னு சொல்லலாம். எக்ஸ்டென்ஸு, அடுத்தது ஃப்ளோட்டு, ஃபார், ஃபைனலி, ஓகேவா, இந்த இன்ட்டு, இட் இஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ், இம்போர்ட்டு, இதெல்லாம் சொல்லலாம். இன்ட் இம்ப்ளிமெண்ட்ஸு, இம்போர்ட்டு, அடுத்தது லாங் என்ற கீவேர்டு, IJKL, அடுத்தது பப்ளிக், ப்ரைவேட், ப்ராக்கெட் சொல்லலாம், ரிட்டர்ன் சொல்லலாம், ரிட்டர்ன், அடுத்து வந்து ஸ்டாட்டிக்கு, ஸ்விட்சு, சூப்பர், அடுத்தது ஃப்ளார் சொல்லட்டோமா, ஃப்ளோட்லாம் சொல்லலாம், ஃப்ளோட் சொல்லியாச்சு, அப்புறம் இன்ட்டு சொல்லியாச்சு, டபுள் சொல்லிட்டோமா, டபுள் சொல்லியாச்சு, அடுத்து வந்து ஸ்டாட்டிக் சொல்லியாச்சு, அடுத்து வந்து ஷார்ட் சொல்லலாம், ஷார்ட் கீவேர்டு இருக்கு இல்லையா, அது சொல்லலாம். அதுக்கப்புறம் PQRS, ட்ரை இருக்குது, அப்புறம் இதுலேயே கேட்ச்னு கீவேர்டு வரும், ட்ரை கேட்ச், ஃபைனலி சொல்லுவோம் இல்லையா, அந்த கீவேர்டு சொல்லலாம். ட்ரை கேட்ச், ஃபைனல் இதெல்லாம் சொல்லலாம். டபுள்யூ வந்து வைல் சொல்லலாம். இது போல் நம்பர் ஆஃப் கீவேர்ட்ஸ் ஆர் தேர். நம்மளுக்கு வந்து ஜாவாவில் சொல்லும்போது நம்பர் ஆஃப் கீவேர்ட்ஸ் ஆர் தேர், இதை சொல்ல முடியும் நம்மளுக்கு. அப்போ ஒவ்வொரு கீவேர்டும் வந்து ஒவ்வொரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோன்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ லைக் அது சீலேருந்தே நம்ம பார்த்துட்டு வர்றது தான். அப்போ ஒரு கீவேர்டு நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்றதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருப்போம். ஓகேவா? அதே போல் நம்ம ஜாவாலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கீவேர்டுக்கான ஒரு பர்பஸ்ஃபுல் மீனிங் அப்படின்றது கண்டிப்பாகவே இருக்குது. ஓகேவா? அது
லேட்டர் நம்ம போக பார்க்கலாம் நான் சொல்லிட்டேன். ரைட், ஓகே ரைட். இப்போ கான்ஸ்டன்ஸ் அப்படி தெரிஞ்சது தான். என்னென்னா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் எ வேல்யூ, it is defined as a value that cannot be changed. And the definition தெரியும் இல்லையா, that cannot be changed during the execution of the program. During the execution of the program சொல்ல போகிறோம். இது வந்து கான்ஸ்டன்ட் டெஃபினேஷன். இதுதான் இதில் மொத்தம் 5 types of constants வந்து சொல்கிறோம். ஸோ it has 5 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூமரிக் கான்ஸ்டன்ட், செகண்ட் வந்து ரியல் கான்ஸ்டன்ட், தேர்டு வந்து கேரக்டர் கான்ஸ்டன்ட், ஃபோர்த்து வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட், அண்ட் தென் லாஸ்ட் வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்கேப் சீக்வன்ஸ் ஆர் பேக்ஸ்லாஷ் கேரக்டர் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். மொத்தம் ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து நம்ம பிரிக்க முடியும். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நியூமரிக் கான்ஸ்டன்ட் ஆர் இன்டிஜர் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். செகண்ட் வந்து ரியல் கான்ஸ்டன்ட் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். தேர்டு வந்து கேரக்டர் கான்ஸ்டன்ட், ஃபோர்த்து வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்டு, அண்ட் தென் ஃபிஃப்த்து வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ் ஆர் பேக் ஸ்லாஷ் கேரக்டர் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். அதாவது இதுக்கு வந்து சொல்லும்போது இந்த ஸ்லாஷ் என் ஸ்லாஷ் டீலாம் சொல்லுவோம்ல, அந்த இதுதான் அதுக்கு வரும் எஸ்கேப் சீக்வன்ஸுக்கு. மற்றபடி எல்லாமே காமன் தான். இப்போ நியூமரிக் கான்ஸ்டன்ட் எடுத்தோம் அப்படின்னா இது வந்து என்ன மாதிரி வேல்யூஸை சப்போர்ட் பண்ணும். அப்போ இட் சப்போர்ட்ஸ் integer kinds of values. integer kinds of values வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத சொல்லலாம். அப்போ இந்த கான்ஸ்டன்ட் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னா இதில் சம் ஆஃப் த டேட்டா டைப்ஸ் we have to mention. அப்போ என்ன மாதிரி டேட்டா டைப்ஸ் வந்து இது கொண்டு வரலாம் உள்ளார அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்லேயே ஆரம்பிக்கிறது இது சொல்லுவோம் இல்லையா, பைட்டு, அப்புறம் வந்து ஷார்ட்டு, அடுத்தது இன்ட்டு, அண்ட் தென் லாங். மொத்தம் இந்த 4ஆக பிரிப்போம். ஒரு நியூமரிக் கான்ஸ்டண்ட்டை டிஃபைன் பண்ணுறதுக்கு அப்போ we have to classify the data types into 4. ஒன்று வந்து பார்த்தோம்னா பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, லாங், மொத்தம் 4ஆக பிரிக்க முடியும். இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதோ பாருங்கள், டேட்டா டைப்ஸு, அப்புறம் பைட் சைஸு, அடுத்து ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ், மொத்தம் ஒரு 4ஆக பிரிக்க முடியும். இப்போ டேட்டா டைப்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன் சொல்கிறது பைட்டு சொல்லலாம். பைட் சைஸ் வந்து 1 பைட்டு. ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா -128 ஆரம்பித்து 127 முடிக்க முடியும். அதுமாரி ஷார்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பைட் சைஸ் வந்து 1 or 2 பைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நான் 2 பைட்ஸ் போட்டுக்கிறேன். இதுக்கான ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா -32768 to 32767. இது ஒர்க் அவுட் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸுக்கான ப்ரோக்ராமில் போட்டு காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இன்டீஜருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பைட் சைஸ் வந்து 4 பைட்ஸு. இதில் வந்து பார்த்தோன்னா -2147,483,648 ஆரம்பித்து 2147,483,647 முடியும் இது. அடுத்தது லாங்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 பைட்ஸு. இதுக்கு வந்து ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா -9223373,854,775,808. இதில் ஆரம்பித்து 922372036,854,775,807 இதில் முடியும். அப்போ இதுக்கான ஒரு ஒர்க்கிங், இப்போ நம்ம இந்த பைட்டு ஷார்ட்லாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ இதில் வந்து ஒரு
வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு நம்ம வந்து வேல்யூ நம்ம சப்போஸ் கொடுக்குறோன்னு வச்சுங்களேன். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஷார்ட்டு இன்ட்டு ஏன்னு கொடுத்தேன்னு வச்சுங்களேன். இப்படி கொடுத்தாச்சு. இப்போ ஏ அப்படின்ற வேரியபிளுக்கு நான் எவ்வளோ வேல்யூ தர முடியும், ஓகேவா, எவ்வளோ வேல்யூ தர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஏ ஈக்குவல் டு 10 இப்படி கொடுத்தான்னு வச்சுக்கோங்க. இது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? எஸ், டெஃபினெட்லி பாசிபிள் இருக்குது. சரி, இப்போ இதுவே நான் வந்து ஒரு 100 கொடுக்குறேன், அப்போ இது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஏன், இதுவும் பண்ண முடியும், பிரச்சனை இல்லை. இப்போ ஏ ஈக்குவல் டு 1000 கொடுக்க முடியுமா? ஏன், டெஃபினெட்லி பண்ண முடியும். ஏ ஈக்குவல் 10,000 கொடுக்க முடியுமா? இதுவும் கொடுக்க முடியும். இப்போ ஏ ஈக்குவல் டு 1 lakh தர முடியுமா அப்படின்னா இது தர முடியாது. இது நாட் பாசிபிள். ஏன் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, ஷார்ட்டுக்கான ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் எதில் வருது பாருங்கள், சைன் வேல்யூஸ் தான். ஏன்னா மைனஸ் ஆரம்பிச்சு ப்ளஸில் முடியுது, ஓகேவா. அப்போ அதோட ஸ்டோரிங் கெப்பாசிட்டி பார்த்துங்க, இதுதான் ஸ்டோரிங் கெப்பாசிட்டி. அப்போ நம்ம வந்து ஒரு வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம்னா இப்போ இதுதான் எண்ட் லிமிட்டு, இதுக்கு மேலே ஸ்டோர் பண்ண முடியாது வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா. அப்போ 32767 அதுக்குள்ளேயே முடிச்சிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ ஏ ஈக்குவல் டு 32767 கொடுக்குறேன், இது பாசிபிளா? எஸ், டெஃபினெட்லி இது பாசிபிள். இதுக்கு மேலே கொண்டு போக முடியாது, இதுக்கு மேலே கொண்டு போக முடியாது. இன்கேஸ் அப்படி கொண்டு போகிறோன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மைனஸில் ரிவர்ஸில் போகும் வேல்யூஸ். ஏ ஈக்குவல் டு 32768 கொடுத்தோம்னு வச்சுங்களேன், ரிவர்ஸில் வேல்யூஸ் போக ஆரம்பிக்கும், மைனஸில் வரும். ஓகேவா. அப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு லைக் இன்டீஜராக இருக்கட்டும், இல்லைனா சம்திங் லாங்காக இருக்கட்டும், ஓகேவா, இதுக்கு வந்து நம்ம இந்த வேல்யூஸ் சப்போர்ட் ஆகிறது அதுமாரி ரிவர்ஸில் வேல்யூஸ் போகிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன், ஓகேவா. அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நான் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா. ரைட், சரி. இன்றைக்கி வரைக்கும் இந்த கான்செப்ட் வரைக்கும் இன்றைக்கி இருக்கட்டும். ரிமைனிங் கான்செப்ட், இந்த ரியல் கான்செப்ட் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம், ஓகேவா. தேங்க்யூவா. அதே போல் நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம இன்டர்வியூ பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம 1 by 1 லைக் பார்க்க ஆரம்பிக்கலாம், ஓகேவா. ஒரு பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் வைஸ் நான் கொடுத்துட்றேன், ஓகேவா. அந்த கொஸ்டின் வைஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணி, ஏன்னா அதெல்லாமே வந்து லைக் டிசிஎஸ்லேயோ இல்லை சிடிஎஸ்லேயோ இல்லை ஜோஹோலையோ கேட்ட கொஸ்டின்ஸ் தான், ஓகேவா. அது நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோன்னா இட்ஸ் a better one to crack the interviews, ஓகேவா. ரைட், தேங்க்யூ ஆல்.